மதுரையில் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கிய நிலையில் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இந்த விளையாட்டுப் போட்டி எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? ஏன் அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை? இதற்கு யார் பொறுப்பு? என்ன காரணம்? விக்னேஷ், மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இன்று முதல் 14 நாட்களாக தொடர்ச்சியாக முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற இருக்கின்றன. இந்நிலையில் இன்று முதல் நாளான இன்று மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான புறநகரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசு பள்ளிகளிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். 15 வகைக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் அங்கங்கே நடைபெற்று வருகிறது. உதாரணத்திற்கு கபடி, அதேபோல் ஹாக்கி, அதேபோல் கைப்பந்து, வாலிபால் போன்ற அந்த பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் தற்போது இங்கே காலையிலிருந்து மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தொய்வின்றி நடைபெறக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இங்கே செய்து கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு வேதனையான விஷயத்தை அவர்கள் பெற்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்போது காட்சியில் நம்மால் பார்க்க முடிகின்றன. இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சற்று நேரத்துக்கு முன்பு இங்கே அதிகமாக வெயில் கொளுத்தி கொண்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது இங்கே உட்கார்ந்து தூசி பறந்திருக்கின்றன. உணவுப் பொட்டலங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது சாப்பிடாமல் அப்படியே தான் வைத்திருக்கிறார்கள். இங்கே இந்த விளையாட்டுப் போட்டிக்கான இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட இங்கே அந்த போதிக்கு எதுவுமே தற்போது இங்கே வைக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக இந்த போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கோச் அவருடன் கேட்கலாம். கோச் சரணி அவங்களோட கேட்கலாம். அக்கா வணக்கம் அக்கா. இப்போ இங்கே இப்போ வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் செய்யாமல் படாமல் இருக்குது? அடிப்படை வசதிகள்னு பார்த்தா இப்போ தண்ணி எதுவும் இல்லை, மெடிக்கல் கிட் எதுவும் இல்லை. அப்படின்றப்ப பசங்கள்லாம் வெயிலில் தான் உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா சார், கொஞ்சம் ஸ்டாலின் சார் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. சிஎம் டிராஃபின்னு ஒரு பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பசங்களுக்கு எல்லாரும் நல்லா பண்ணாங்க. இதையும் கொஞ்சம், ஏன்னா ஸ்டேட் நான் போயிருக்கேன், போன வருஷம் ஸ்டேட் பசங்களோட போயிருந்தேன். ஸ்டேட்டில் சூப்பராக பண்ணியிருந்தார் சார். அதே மாதிரியே டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மெடிக்கல் கிட்டெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு பையனுக்கு காலில் அடிபட்டுருச்சு இல்லை கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னா மெடிக்கல் டீம் எதுவுமே கிடையாது. அது ஒரு மெடிக்கல் டீம் ஒரு 5 டீம் இருந்தால் தான். இங்கே நடக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 11 ஈவெண்ட் இங்கே நடக்குதுங்க. ரேஸ் கோர்ஸில் 11 ஈவெண்ட் நடக்குது. அப்படின்றப்ப ஒரு 5 டீமாவது மெடிக்கல் டீம் இருக்கணும். ஒரே ஒரு டீம் தான் இங்கே இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் இயர் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்டு கொடுத்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அதே போல் ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, கழிவறை அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம். பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு இங்கே வர ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 1000கணக்கான பேருமே இருக்காங்க. இங்கே குடிநீர் போதாத குடிநீர் இருக்குது. ஹைஜீனிக்கான குடிநீர் பத்தலை இங்கே எதுவுமே இல்லை. குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணியும் ஃபுட்டு எதுவும் அலாட்மெண்ட் சரியாக இங்கே இல்லை. அதை மேலும் கவனம் எடுத்து நல்லா பண்ணணும். ரெண்டாவது அதிக வெயில்னால பசங்க சோர்வடைகிறாங்க. அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ட்ரிங்கோ சாப்பாடோ இங்கே ஹைஜீனிக்காக கிடைக்க மாட்டுது. காரணம் என்னென்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கும். இங்கே வசதி கம்மியாக இருக்குது. அதை மேம்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மருத்துவ வசதி இங்கே எப்படி செய்யப்பட்டிருக்குது? மருத்துவ வசதி பார்த்திங்கன்னா இங்கே 1000 பேருக்கு மேலே காம்படிஷன் பண்ணுறாங்க. மினிமம் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்காக ஒரு டாக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் எய்டு கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. விக்னேஷ், அதாவது 14 நாட்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே தான் நிதி ஒதுக்கப்படுவதனால் இங்கே மாணவர்களுக்கு தேவையான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி, அதாவது முதலுதவியோ அல்லது குளுக்கோஸ் அல்லது பழச்சாறு போன்றவை கொடுக்க இயலாத நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாக இந்த போட்டியை நடத்தி வரக்கூடிய அதிகாரிகள் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். இந்த திட்டம் மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய திட்டம். எனவே இந்த திட்டத்திற்கு கூடுதலாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிதி ஒதுக்கி இது போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஆரோக்கியமானவும் சத்தான உணவுகளும் அது கூட அந்த குளுக்கோஸ் போன்ற உள்ளிட்ட அந்த மருத்துவ சார்ந்த அந்த விஷயங்கள் கொடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விக்னேஷ், பிரசன்னா, ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும்போது அங்கு முக்கியமாக இருக்க வேண்டியதே அந்த முதலுதவி கிட்டு தான். அதுவே இல்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. குடிநீர் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் இந்த போட்டி நடைபெறுவதாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ தொடக்கத்திலே இந்த நிலைனா அடுத்தடுத்த நாட்கள் என்ன நிலை அப்படின்ற ஒரு தெரியாத நிலை தான் இருக்குது. சம்மந்தப்பட்டவர்கள் என்ன தான் சொல்கிறாங்க? அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க? இப்போ இதில் விக்னேஷ், இது சம்பந்தமாக நேரடியாகவே இந்த சம்பந்தப்பட்ட விளையாட்டு துறையுடைய இந்த இயக்குநரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது 14 நாட்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 1 லட்சம் ரூபாயும் இந்த போட்டியில் தற்போது பங்கேற்கக்கூடிய அந்த கோச்சுகள், அதேபோல் பயிற்சியாளர்கள் இந்த ஒவ்வொரு விளையாட்டு போட்டியும் தற்போது நடத்தி வரக்கூடிய மேற்பார்வையாளர்களுக்கு உணவு வழங்குவதற்கே சரியாக இருக்கும். மாணவர்களுக்கு என்று தனியாக எந்த விதமான ஒரு இதுவும் நம்மளால் செய்து கொடுக்க முடியாது. அதாவது அவருக்கு உண்டான போக்குவரத்து வசதியோ அல்லது ஒவ்வொரு பிரிவுக்கும் கீழே
கையில் வைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோ வைக்கிறதுக்குண்டான செலவுக்கு உண்டான நிதி எதுவுமே எங்களுக்கு போதாத நிலைமையில் தான் இருக்கின்றன. எங்களுடைய சொந்த செலவில் தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து தேவையான அது நாட்கள் செல்ல செல்ல அரசால் கொடுக்கப்படக்கூடிய நிதி வந்து குறைந்த பிறகு தங்களுடைய சொந்த செலவில் தான் மாணவர்களுக்கு தேவையான அத்துணை வசதியும் செய்ய நாங்கள் திட்டமிட்டு இருப்பதாக எங்களுடைய விளையாட்டுத்துறை அதிகாரிகள் வந்து கூறியிருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய சொந்த காசை செலவு செய்வதற்கான காரணம் என்னவென்று கேட்டால் இந்த விளையாட்டு போட்டியானது இந்த மாணவர்களுக்கு வந்து மிகுந்த ஒரு உத்வேகத்தையும் விளையாட்டின் மீது இன்னும் மிகுந்த ஆழமான ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் என்கின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் தற்போது எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு தேவையான ஜூஸோ அல்லது வந்து குளுக்கோஸோ இல்லை வந்து உணவோ வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக கிராம பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து மிகுந்த சிரமம் அடைகிறார்கள். அவர்களுக்கு உண்டான எந்த விதமான ஒரு வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை. அவர்கள் வந்து பெரும்பாலானோர் வந்து மதிய உணவு எதுவுமே கொண்டு வராத காரணத்தினால் வெளியும் சென்று கொண்டு போய் ஹோட்டலில் சாப்பிடுவதற்கான பணம் இல்லாத காரணத்தினால் பலரும் இங்கே வந்து பட்டினியாக தான் தற்பொழுது இங்கே இருக்கிறார்கள். எனவே இந்த விளையாட்டு போட்டியில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவும் அவ்வப்போது அவங்களுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் அதே போல் வந்து பழச்சாறுகள் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை வருங்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பது அந்த சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. விக்னேஷ், 14 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு போட்டிக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே நிதியை ஒதுக்கியிருக்காங்க. நிச்சயமாக இது உரியவர்களின் கவனத்திற்கு சென்று நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா.